விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசியதிலிருந்து 24 மணி நேரமும் விஜய் பற்றிய சிந்தனையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்கள் இந்த மன்னர் பரம்பரை ஒழிக்கணும் அப்படின்ட்டு விஜய் சொல்றாரு. வாரிசு அரசியல்னு மன்னர் பரம்பரை இருக்குது, அது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது நேரடியாக அவர்களுக்கு சுருக்கென்று தைக்கிறது. ஏனென்றால் அதற்கு அவர்களிடம் பதில் இல்லை. இவர்களுக்கு காலங்காலமாக தெரிந்ததெல்லாம் என்னவென்றால் அவதூறு, தனிநபர் தாக்குதல். இது இவர்களுடைய வழக்கம். த்ரிஷா அவர்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக விஜய் அவர்களோடு நடித்துக் கொண்டிருப்பவர். இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்களே. த்ரிஷா அவர்களுக்கு கீர்த்தி சுரேஷும் நண்பராகத்தான் இருப்பார். மேரேஜுக்கு இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போகும்போது த்ரிஷா கூட போகிறாங்க. இதில் என்ன தவறு இருக்கு? இப்போ லியோக்கு மேரேஜ்னு வைங்க, நீங்க 4 பேர் மேரேஜ் தான். அப்போ எப்பப்பா சொல்றேன் சார். ரைட். அப்போ நீ வரியா, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் ஒண்ணா தானே போவோம். இங்க இருந்து வெளியூர்ல வைக்கிறாங்க, கூப்பிடுவீங்க, வெளியூர்ல வைக்கிறாங்க, போயிட்டு வந்துடலாம். நம்ம ஜெயபிரகாஷ், நம்ம கேமராமேன் பிரசாத் எல்லாரும் ஒண்ணா தான் போறோம் இல்லையா? இது என்ன பெரிய விஷயம்? அது இன்னொன்று நீங்கள் கேட்டதில் ரொம்ப முக்கியமான போர்ஷன் ஒன்று இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அதுக்கு வர்றேன். ஸோ இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவதூறு. இவர்களுடைய நோக்கம், ஐயோ இப்படி அவதூறு பண்ணிட்டாங்களே என்று நீங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் நிலை குலைந்து ஐயோ வேண்டாம்ப்பா இவங்க கூட என்று ஒதுங்கிவிட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணம். இதை இப்போது கிடையாது, கருணாநிதி காலத்திலிருந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. அண்ட் சட்டசபையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தாக்கப்பட்டது, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவர்களை கோபப்படுத்துவது போல சட்டப்பேரவையில் ஒன்றை சொல்கிறார். அப்பொழுது மைக்கை மூடிக்கொண்டு ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் அவர் மீது தனிநபர் தாக்குதல், அவரது தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி தான் பேசினார். வெளிப்படையாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் 2-3 முறை என்று நினைவு, திரு சோபன் பாபு அவர்களோடு ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பற்றி ஒரு ஊடகத்தில் கேள்வி கேட்டபோது கோயிங் ஸ்டெடி என்று ஒரு பதிலை சொல்லி இருப்பார். இதை மீண்டும் மீண்டும் கருணாநிதி 2-3 முறை குறிப்பிட்டிருக்கிறார். அது என்னன்னா உங்களை நிலைக்குலை வைக்கிறது. நீங்க அப்படி திருப்பி கருணாநிதியை பாட்டு கேள்வி கேட்டால் 100 கேள்விகள் கேட்க முடியும். திமுக இருக்க அத்தனை பேரை பற்றியும் கேட்க முடியும். ஆனா ஒரு அரசியல் எதிரியா அரசியல் ரீதியாக அணுகாம கருணாநிதி இந்த வேலை செஞ்சவர். அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்களை பற்றி நீங்க இதை கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு பேட்டர்ன் தெரியும் மாலதி. சரிங்களா? இந்த ஃபுட்டேஜ் வந்ததை பற்றி நான் பேசுகிறேன். நீங்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட இந்த விவகாரம், அந்த ஃப்ரிஸ்க் பண்ணுற செக்யூரிட்டி ஃப்ரிஸ்க் பண்ணுற ஃபுட்டேஜ், பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட்டு, இதை வைத்து ஒரு 6-7 வீடியோ வந்துருச்சா? இந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம் திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கக்கூடியவர்கள் வரிசையாக வீடியோ போட்டுட்டாங்களா? எப்படி அவர்கள்ட்ட இந்த கண்டென்ட் போகுது? ஒருத்தர் ஒரு போட்டோ வரும் சார், ஒருத்தர் வீடியோ போடுவாங்க, அப்படியே புற்றிசல் போல இந்த திமுகக்கு யாரெல்லாம் ஆதரவா இருந்த யூடியூப் சேனல்கள் இருக்கோ அப்படியே இறக்குவாங்க. இது ஆர்கனைஸ்டா நடக்குதுன்றது தெரியுதா உங்களுக்கு? சாதாரணமாக நடப்பதில்லை. ஒரு 5 யூடியூப் சேனல் இருக்குன்னா ஒருத்தன் எடுத்து போடுவான், இன்னொருத்தன் ஏப்பா இது போட்டா வியூஸ் வரும்னு சொல்லிட்டு போடுவான். 5 பேரும் ஒரே நேரத்தில் இதை ஒரு வேறு டாபிக்ல இதை பேசுறாங்கன்னா இது ஆர்கனைஸ். மக்கள் என்ன இந்த விஜயும் திரிஷாவும் ஒன்னா ஃபிளைட்ல போனாங்கன்றத மனசுல வச்சுக்கிட்டாம ஓட்டு போட போறாங்க? விஜய் மன்னர் பரம்பரை வாரிசு, இது பாசிசம்னு சொல்லிட்டு நீங்க கொள்ளையடிக்கிறீங்க, ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குதுன்னு சொன்னதை மக்கள் எடுத்துப்பாங்களா? இவர் ஒரு ஃப்ரெண்டு திரிஷாவோட கல்யாணத்துக்கு போறத ஒரு பெரிய குற்றமா பார்ப்பாங்களா? நான் கேட்குறேன். இப்படி பார்த்தால் தமிழக முதல்வரை பற்றி, துணை முதல்வரை பற்றி பேசுவதற்கு 100 விஷயங்கள் இருக்கின்றனவா இல்லையா? பொது வாழ்க்கையில் அதெல்லாம் நாகரிகம் பற்றி பேசக்கூடாது, விட்டுணும். ஸோ இப்போ இந்த ஃபுட்டேஜ் எப்படி வெளியில் வந்துச்சுன்றதை நம்ம பார்ப்போம். நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. பேசஞ்சர் லிஸ்ட்டை கூட எடுத்துடலாம், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. லிஸ்ட்டை யாராவது ஒரு சோர்ஸில் எடுத்துலாம். பட் அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, விஜய் அவர்கள் அதை செக் பண்ணுறது யாருன்னா பிரைவேட் செக்யூரிட்டி செக் பண்ணுறது இல்லை, சிஏஎஸ்எஃப் விமான நிலையங்கள், சிஏஎஸ்எஃப் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அங்கே அது ஒரு செக்யூரிட்டி ஜோனு. நீங்கள் சொன்னது போல் அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர் எடுக்கலாமே ஒழிய ஃப்ரிஸ்க் பண்ணுற இடத்துல போய் நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டார்கள். இதான் சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்களை டிமாரலைஸ் பண்ணுறது, புரியுதுங்களா? அதை எடுத்து வெளியே விட்டோன்னா ஐயோ அப்படின்ட்டு ஒரு சாதாரண தொலைக்காட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாமளே இது போன்ற ஆபாசங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் அஞ்சவில்லை என்றால் விஜய் அவ்வளோ பெரிய ஸ்டாரு, உங்களை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் இந்த ஃப்ரிஸ்க் பண்ணுற வீடியோவையும் பேசஞ்சர் மேனிஃபெஸ்டையும் ரிலீஸ் பண்ண உடனே விஜய் இதை விட்டு ஓடிட்டு வர, உங்களோட நினைப்பு எவ்வளோ அற்பத்தனமாக இருக்கிறது என்று தெரிகிறதா? குழந்தைத்தனமாக இருக்கிறது உங்களோட நினைப்பு தெரிகிறதா? ஆனால் இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இது போன்ற அவதூறுகள் தான். தனிநபர் தாக்குதல், பிரைவேட் லைஃப்பை டார்கெட் பண்ணுறது. சரி, ஜெயலலிதா அவர்கள் 100 படத்தில் நடிச்சிருக்காங்க. வைரம் என்ற ஒரு திரைப்படத்தில் ஜெயலலிதா அவர்கள் நீச்சல் உடையில் வந்தார். 2-3 முறை ஜெயலலிதாவுக்கு எதற்காக டாக்டர் பட்டம் வைரம் படத்தில் நடித்ததற்காக கருணாநிதி மேடையில் பேசியிருக்காரு. 2001 தேர்தல் என்று நினைவு. அப்பதான் அந்த தங்க தாரகை டாக்டர் எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அம்மான்ற படம்லாம் அப்பதான் வருது. ஊரா வைரம் படத்தை வீடியோ போட்டு காட்டினாங்க. தேர்தல் நடக்கிறதுக்கு 2 நாளாக சன், அப்போ கேடிவின்னு ஒரு சன் மூவிஸ்னு வச்சிருந்தாங்க. ஒரு நாளைக்கு 2 வாட்டி வைரம் படத்தை போடுவாங்க, தெரியுமா? இங்க மனசுல எவ்வளவு வக்கரம் இருக்குன்னு சொல்றேன். ஜெயலலிதா நான் அந்த படத்தில் நடிக்கல, மார்பிங்னா சொன்னாங்க. அவங்க நடிச்ச படம் தான் என்னப்போ?
ஆபாசத்தின் வடிவமாக இருந்த மானாட மயிலாடன்னு நிகழ்ச்சியை ஒண்ணு நடத்தி நீங்க ரசிக்கலையா குடும்பத்தோட உட்காந்து? ஆனா ஜெயலலிதா அதுல நடிச்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவோட மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு வைரம் படம் அதில் நடித்திருக்கிறார். அவங்களே பல தடவை சொல்லியிருக்காங்க, எனக்கு நடிக்கிறதுலயே பொதுவா விருப்பம் இல்லை, ஆனா எனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அதை திறம்பட செய்யறது அப்படிங்கிறது என்னுடைய இயல்பு, நான் அதை செய்வேன் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு விரும்பி பண்ணாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது சார். தெரியாது. இன்னொன்னு நடிச்சிட்டாங்க, படம் வந்துச்சு. இப்ப என்ன இருக்கு? விடுங்க மாலதி, உங்களை அடிச்சு ஓட விட்டாங்களே, திருப்பி திருப்பி தோத்தீங்கல்ல, அதை விட என்ன வேணும்? பாரம்பரியமிக்க திராவிட இயக்கம்னு 75 ஆண்டு கால இயக்கம்னு, அப்ப 50 வருஷ கால இயக்கம்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களை ஒரு ஒற்றை பெண்மணி உங்களை ஓட விட்டார்களா இல்லையா? தான் அதுல சோர்ந்து போகல, அதை தாண்டி மக்களும் அதை ஏத்துக்கல தானே சார்? ஏமா மக்களுக்கு இது மக்கள் இது குறித்த அக்கறை இல்லை. மக்கள் தங்கள் வாழ்வை யார் மேம்படுத்துகிறார்கள், சிறந்த நிர்வாகத்தை யார் வழங்குகிறார்கள், நாட்டை யார் திறம்பட நிர்வாகம் செய்கிறார்கள் என்பதில் தான் மக்கள் கவனம் செலுத்துவார்கள். ஒவ்வொரு தலைவர்களுடைய தனிநபர் வாழ்க்கையை நீங்கள் ஆராய தொடங்கினால் அதற்கு எல்லையே கிடையாது. எல்லாரும் மனுஷங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அதே தோத்து போன ஃபார்முலாவை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. வேற எதுவும் தெரியாது மாலதி உங்களுக்கு, வேற எதுவும் தெரியாது. வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ஆபாசத்தை தவிர இவர்களுக்கு வேற என்ன தெரியும் நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம நிகழ்ச்சியில 2-3 முறை பேசி இருக்கிறோம். எந்த கட்சியிலாவது ஆபாசமா பேசுறதுக்குன்னு 4 பேச்சாளர் வச்சிருக்கிறது கேள்விப்பட்டீங்களா? நீங்க கேள்விப்பட்டீங்கப்பா? இல்ல. ஒரு பார்த்தேன், ஒரு பெண் பேச்சாளர் அப்படி பேசுறாங்க மேடையில. திமுக பெண் பேச்சாளர் பாத்தீங்களா நீங்க இந்த வீடியோ? பார்த்ததில்ல. ஒரு பெண் பேச்சாளர் எது பேசணும் கைத்தட்டு வந்தான். ஆபாசமா பேசுறதுக்குன்னு 4 பேரை கட்சியில வச்சிருக்கிற கட்சி எங்கேயாவது ஒரு கட்சியை காட்டுங்கம்மா. ஏதாவது 1-2 முறை ஒரு ஸ்லிப்ல ஆபாசமா பேசுறது வேற. ஆபாசமா பேசுறதே வேலையா வச்சிருக்கிற பேச்சாளர்களை எந்த கட்சியாவது வச்சிருக்கா? அதை ரசிச்சுட்டு அதை ஃபர்ஸ்ட் ஒரு பேச்சுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்சி விட்டு நீக்கிட்டு திருப்பி கூப்பிட்டு அதே மாதிரி பேசினேன்னு பேச வச்சிருக்காங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட காணொலிகள் இன்றும் தானே வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வந்துட்டு இருக்கு. விஜய பத்தி இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காருல்ல. அப்போ அந்த கட்சி தலைமையை அதை ரசிக்குதுன்னு தானே அர்த்தம். அப்ப உங்க புத்தி எவ்வளவு வக்கரமா இருக்கு. கட்சியா நடத்துறீங்க.